Hello everyone, welcome to Ungal kitchen. இன்னைக்கு ஒரு easy and simple ஆன snack recipe தான் பார்க்க போறோம். Onion pakoda. இந்த onion pakoda நல்ல crispy-ஆவும் tasty-ஆவும் இருக்கும். So இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஆனியன் பக்கோடா பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய ரெட் ஆனியன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணும்னா எல்லோ ஆனியன் இல்லைனா ஒயிட் ஆனியன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ தின்னாக கட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஆனியன் பக்கோடாவும் நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் ஸ்லைசர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து அதை வச்சுடுங்க. நான் இந்த ஆனியன் பக்கோடாக்கு ரெட் ஆனியன் ஆர் எல்லோ ஆனியன் யூஸ் பண்ணுறது உண்டு. பட் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா, அந்த ரெட் ஆனியன் யூஸ் பண்ணி நம்ம ஆனியன் பக்கோடா பண்ணும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நான் எடுத்த ஒரு ஆனியனையும் ஸ்லைஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், பட் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இந்த ரெசிபிக்கு நான் சக்தி போண்டா மாவு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம ஆனியனோட சேர்த்துக்கலாம். அடுத்தது பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வெதுவெதுப்பான ஆயில். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது முதலே ஃபுல் மாவும் நம்ம போட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து அந்த ஆனியனில் ஃபுல்லாக கோட் ஆகிற வரைக்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் போண்டா மாவுக்கு பதிலாக 1 கப்பு கடலை மாவுக்கு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அப்புறம் ரெட் சில்லி பவுடர் சேர்த்தும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆனியன் பக்கோடாக்கு நம்ம ஃப்ரை பண்ணும் போது நம்ம ஆனியனை இந்த மாதிரி உதிர்த்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உடனே கரண்டி வச்சு திருப்பி விட வேண்டாம். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமே நீங்கள் கரண்டியை வச்சு திருப்பி விடுங்க. மேக் ஷுர் உங்களோட கேஸோட ஃப்ளேம் மீடியமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கும் போது சீக்கிரம் கருகிரும், ஆனால் கிறிஸ்பியாக வராது. போண்டா மாவு நம்ம யூஸ் பண்ணி செய்யும் போது அதுலேயே காரம் இருக்குது, அதனால நம்ம எந்த ரெட் சில்லி பவுடரும் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆனியன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிட்டுது. இதே மாதிரி மீதி உள்ள வெங்காய பக்கோடாவையும் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்ம கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிட்டுது. இது குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியும் கூட. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஐ வில் see you next time.